காலைதோறும் புதியவை. பயிற்றுவிக்கும் காலம். ஜூன் 17. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 144 வசனம் 1. இஸ்ரவேலின் ராஜா தாவீது சுற்றியுள்ள தேசங்களுடன் போர்களில் ஈடுபட்டார். சுற்றியுள்ள தேசங்களை சுலபமாக வெற்றி கொள்ள தேவன் அவரை வழி நடத்தினதை தாவீதால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தேவன் கொடுத்த ஞானத்தாலும் பலத்தாலும் கரடி முதல் அரக்கன் கோலியாத் வரை சுலபமாய் வெற்றி கொள்ள தேவன் உதவி செய்தார். ஆனாலும் ராஜாவாக சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது 17 வருடங்கள் வரை சிங்காசனத்தில் அமர காத்திருக்க வேண்டியிருந்தது. அந்நேரங்களில் போராட்டங்களும் துன்பங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த சமயங்களாய் இருந்தன. மோசேயையும் கூட இஸ்ரவேலின் தலைவன் ஆவதற்கு 40 வருடங்கள் காட்டிலும் மேட்டிலும் கழிக்க வேண்டியதாயிற்று. ஆம், தேவன் அவர்களை எதிர்காலத்தில் வரவிருக்கும் போராட்டங்களை சுலபமாய் எதிர்கொள்ள முன்னமே பயிற்றுவித்தார். ஆகவேதான் தாவீதின் ராஜாங்கம் இஸ்ரவேலர்களுக்கு பொற்காலமும் மோசேயின் சாதாரண கோல் தேவனின் கோலாகவும் மாறி அற்புதங்களை செய்தது. இரும்பானது முதலில் அக்கினியில் வைக்கப்பட்டு அக்கினியினால் சிவப்பு நிறமான பிறகு அது அடிக்கப்படும். எந்த வடிவம் கொல்லனுக்கு தேவைப்படுகிறதோ அவ்வடிவத்தில் அமையும் வரை அது அடிக்கப்படும். ஆண்டவர் நம்மை பயிற்றுவிக்கும் விதமும் அப்படிதான். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் நம்மை பழக்கவிக்கும் காலம் கொடியதாக தோன்றினாலும் அவர் நம்மை சோதித்த பின் நாம் பொன்னாக விளங்குவோம். யோபு சொன்னதைப் போல அவர் நம்மை பழக்குவித்த பின் நாம் சுலபமாய் போராட்டங்களை எதிர்கொள்ள முடியும். யோபு 40 வசனம் 2. சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். தாவீதை படிப்பித்த தேவன் உங்களையும் அநேக வருஷங்களாக பயிற்றுவிக்கலாம். சோர்ந்து போகாமல் காத்திருங்கள். உங்களின் தருணம் மிக அருகில் இருக்கிறது. உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தேவன் உயர்வுக்கு அழைக்கப்படும் போது நன்மைகளை செய்யுங்கள். கர்த்தரின் கை உங்களை உயர்த்தும். ஜெபம். தேவனே, நீர் எங்களை பயிற்றுவிக்கும் போது பொறுமையுடன் சகித்துக்கொள்ள பலன் தாரும். ஆமேன்.